அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கமானது அல்லாஹ்வுடைய அருளால் கியாமத் நாள் வரை ஒரு ஒழுங்கான சமுதாயத்தை கட்டமைப்பதற்கும் அதிகமான நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகவும் குறைவான தீமைகளை செய்யக்கூடியவர்களாகவும் ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த வழிமுறைகளில் மிக மிக முக்கியமானது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹி அல் குர்ஆன். அதாவது ரமலானுடைய மாதத்தில் தான் நாம் குர்ஆனை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறோம். அந்த குர்ஆனை ஏன் ரமலானுடைய மாதத்தில் கொடுத்தோம், அந்த குர்ஆனுக்கான சிறப்பு என்ன, குர்ஆனை ஏன் கொடுக்க வேண்டும், இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி. பொதுவாக ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புகிறார். அந்த நபி மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிறார். தவறு செய்தால் கண்டிக்கிறார், நன்மை செய்தால் பாராட்டுகிறார். இதுவே போதுமானதுதான். ஆனால் ஏன் குர்ஆன் என்கிற ஒரு வேதத்தினை கொடுத்து அந்த வேதத்தை அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர், இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கி இருக்கிறோம், வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாம தான் இந்த குர்ஆனை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உத்தரவாதத்தையும் சேர்த்து தருகிறார். ஏன் இவ்வளவு தூரம் அல்லாஹ் அதற்கு உறுதி கொடுக்க வேண்டும்? சாதாரணமாக கொடுத்து விட்டு நீங்கள் படியுங்கள், படித்தால் ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்று சொல்லிவிட்டு போகலாம் இல்லையா? எதற்காக வேண்டி இந்த குர்ஆனை ரமலானில் தேர்வு செய்து கொடுக்கிறார்? அது மட்டுமல்லாமல் இதை நான் கடைசி வரை பாதுகாப்பேன், இதில் எந்த விதமான கலங்கமும் ஏற்பட்டு விட மாட்டேன் என்கிற அளவிற்கு அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இதற்கு அடிப்படை காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை தினமும் நாம் ஓத வேண்டும் என்பதுதான். இதான் அதனுடைய நோக்கம். அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருப்பது ஏதோ கின்னஸ் அவார்டு கொடுக்கறதுக்காக பாதுகாத்து வைக்கலாங்க. குர்ஆன் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறோம், இத்தனை குர்ஆன் அடுக்கி வச்சிருக்கிறோம். ஒரு பள்ளியில் 50 குர்ஆன் இருந்தால் அவர்களுக்கு அரசாங்கத்தில் பதக்கம் கொடுக்கப்படுகிறது. எந்த பள்ளியில் அதிகம் குர்ஆன் வைத்திருக்கப்படுகிறதோ அவர்களுக்கு தான் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் கொடுக்க போறாங்க என்கிற அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக இல்லை. அல்லாஹ் எதற்காக இதை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய கைகளில் ஏந்தி நம்ம ஓதுவதற்கு தான். இதைத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த சமுதாயத்து மக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், குர்ஆனுடைய வசனம் இறங்கி முடித்து விட்டது. முடித்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் அடைந்த பிறகு மீண்டும் நமக்கு குர்ஆனுடைய வசனம் வராதா என்று கவலைப்பட்ட சமுதாயமாக தான் அந்த சமுதாயம் இருந்தார். ஏன் கவலைப்படணும்? முடிஞ்சு போச்சு நம்ம வேலை, நம்ம எல்லாம் நம்முடைய தொழில்களை பார்த்து கொண்டு இருந்து விடலாம் என்று சர்வசாதாரண மனிதர்களாக அவர்கள் இருந்தால் தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், கவலைப்படுகிறார்கள். கது இன்கதஅத்தல் வஹி, வஹி நின்று விட்டது. குர்ஆனுடைய செய்தி அல்லாஹ்விடமிருந்து வந்தது, தற்பொழுது முடிந்து விட்டதே. எதற்காக இந்த கவலை தெரியுமா? குர்ஆன் என்பது வெறுமன நன்மையை சம்பாதித்து தருகிற புத்தகம் மட்டுமல்ல, ஒரு கெட்டவனை கூட நல்லவனாக மாற்றுவது குர்ஆன் மட்டும்தான். ஆக ஒன்னான ஒரு பொறுக்கியா இருப்பான், அந்த பொறுக்கியை கூட யாருமே புத்தி சொல்லாமல் நல்லவனாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை குர்ஆனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆனை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், உன்ஸில ஃபீஹி அல் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதத்துல தான் நம்ம குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட குர்ஆன் தெரியுமா? இது சாதாரணமான விஷயம் கிடையாது. பையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியிலிருந்து அசத்தியத்தை தனியாக பிரித்து காட்டிவிடும். நாம சட்டை கொடுத்துறோம், பேண்ட் கொடுத்துறோம், டிஷர்ட் எல்லாம் போட்டு இந்த டிஷர்ட்டை நாம நினைக்கிறோம் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு இதுதான் இருக்கிறதுலே முதல் ரக துணி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுதுங்க. ஸ்கேனிங்ல கொடுத்தா தெரிஞ்சிடும் இதுல எவ்வளவு ஓட்டை இருக்கிறது,
எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது, இதெல்லாம் ஸ்கேனிங்ல கரெக்டா கண்டுபிடிச்சுதானே ரிஜெக்ட் பீசன் தனியா எடுத்து வைக்கிறாங்க. குர்ஆன் எப்படி மனிதனை ஃபில்டர் பண்ணுகிறது என்று கேட்டால் ஸ்கேன் பண்ற மாதிரி ஃபில்டர் பண்ணுகிறது. ஒருவன் புகைப்பழக்கம் கொண்டவனாக சின்ன வயசுல இருந்து இருப்பான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். குர்ஆனுடைய வசனத்தை படிப்பான், திருந்துவானா மாட்டானா? குர்ஆனுடைய வசனத்தை படித்த பிறகு நான் திருந்த மாட்டேன்னு சொன்னா உலகத்துல எவனாலே அவனை திருத்த முடியாது. ஷைத்தானுடைய அந்த தாக்குதலுக்கும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கான் என்று அதற்கு பொருள். ஒரு மனிதன் 5 கால தொழுகை தொழாதவனாக இருப்பான், இது சகஜம்தான். எல்லா முஸ்லீமும் 5 வேளை தொழுகை தொழக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த 5 கால தொழுகை தொழாத ஒரு மனிதனை தொழுகையாளியாக மாற்றுவதற்கு 1.5 மணி நேரம் பயான் முடியாது, குர்ஆனுடைய ஒரு வசனம் அதுக்கு வந்து முடியும். இதுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு பிணைப்பை இந்த குர்ஆனோடு இந்த சமுதாயத்தில் கொடுத்திருக்கிறான். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நமக்கு அனைத்து விதமான வழிகாட்டுதல்களும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். ஒரு ஏழை வயிறு நிறைய சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறான், சாப்பாடு முன்னாடி வச்சாச்சு, இதுக்கு மேல இவனுடைய வேலை ஒன்றுதான், அதை எடுத்து சாப்பிடுவதுதான். இப்ப இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி நாம் இருக்கிறோம் என்று கேட்டால், வாழ்ந்து கட்ட குடும்பம் என்று ஒரு குடும்பத்தை நாம் ஊர்ல பார்த்திருப்போம். எந்த ஊர்ல எடுத்தாலும் பரம்பரையா நல்லா வாழ்ந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் கெட்டு போயிடுவோம். அந்த மாதிரி நம்ம சமுதாயம் இன்றைக்கு இந்திய மண்ணிலே எப்படி இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது என்றால், வாழ்ந்து கட்ட ஒரு குடும்பம் போலதான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்னாடி நம்மை போன்ற ஒரு செல்வந்தர் உள்ள சமூகம் யாரும் கிடையாது, படித்தவர் உள்ள சமூகம் யாரும் கிடையாது, நம்மை போன்ற புத்திசாலிகள் உள்ள சமூகம் கம்மி தான். ஆனா இன்றைக்கு சுதந்திரத்திற்கு பிறகு அனைத்தையுமே இழந்து வெறுமன தொழில் என்றும் கடை என்றும் வியாபாரம் என்றும் இதை மட்டுமே நம்பி இருக்கிற சமுதாயமா நம்ம இருக்கிறோம். இப்படி இருக்கிறதுக்கு ஒரு மறைமுகமான காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய சமுதாயம் குர்ஆனை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கு. இதையே நான் குர்ஆனோடு கனெக்ட் பண்றேன்னு சொன்னா, எந்த சமுதாயம் உயரும் என்று சொன்னால் வேதத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக கடைபிடிக்கிற சமுதாயம் தான் உயரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாப் அக்வாமன். இந்த குர்ஆனை வைத்து சில சமுதாய மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்துகிறார். இத படிக்கிறாங்க, ஒழுக்கமா நடக்கிறாங்க, போதை பழக்கம் இல்லாம இருக்கிறாங்க, ஏமாற்றம் செய்யாமல் இருக்கிறாங்க, சரியாக நடக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களை உயர்த்திடலாம். உயரலாம் தானங்க. ஒரு வியாபாரி போய் சொல்றது கிடையாதுங்க. தன்னை நம்பி வர கஸ்டமர்களை அவர் மரியாதையோடு பார்க்கிறார், யாருக்கும் அவர் தப்பு பண்ணல, இவருக்கு நல்ல வியாபாரம் நடக்குமா நடக்காதா? நடக்கும். இன்னொரு வியாபாரி இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் கூட அந்த எத்திக்ஸே கிடையாது, எனக்கு என்னென்ன இஷ்டம் போல வியாபாரம் பார்க்கறான், எது எப்படி போனா எனக்கு என்னன்னு கடையை திறக்கிறான், ஒழுங்கா தொடக்கிறது இல்லை. இப்படி இருக்கிற மனிதனுக்கு வியாபாரம் நடக்குமா? நடக்காது. அப்போ நாம என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்னு சொன்னால், இந்த குர்ஆனோடு தொடர்பு படுத்தி இதை வைத்துதான் சில சமுதாயங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர செய்கிறான். இது அன்றாட அரபியிலும் படிக்கணும், தமிழ்லையும் படிக்கணும். அரபியில் படிக்கிறதுல அதுக்கு தனி நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதினீர்களானால் ஒரு எழுத்திற்கு 10 நன்மைகள் இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைனா நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. அலிஃப் லாம் மீம் என்று ஒரு மனிதன் ஓதுகிறார், இதை பார்க்கும்போது ஒரு எழுத்து மாதிரி தெரிகிறது. அலிஃப் லாம் மீம்னா என்னது? ஒரு எழுத்து தானே. அப்ப 10 நன்மை தான் அல்லாஹ் கொடுப்பான். என்ன நம்ம குறைத்து கணக்கீடு செய்யக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு மனிதன் அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகிறானா, அலிஃப் ஹர்ஃப், அலிஃப் என்பது தனி எழுத்து, வலாமுன் ஹர்ஃப், லாம் என்பது தனி எழுத்து, வமீமுன் ஹர்ஃப், மீம் என்பது தனி எழுத்து. அலிஃப் லாம் மீம் ஓதுறீங்க, நீங்க ஓதுனது ஒரு எழுத்து கிடையாது, 3 எழுத்துக்கள். ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்று வைத்துக் கொண்டால் 3 எழுத்துக்களுக்கு 30 நன்மை. ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக 30 நன்மை. வேற எதுல கிடைக்கும் சொல்லுங்க? நாம தொழுகிறோம்லங்க, தொழுதால் அதுக்கு நன்மை தான். நீங்க 5 நிமிஷத்துல ஒரு 2 ரக்காத் நிறுத்தி நிதானமாக தொழுகிறீர்கள் என்றால், அதே 5 நிமிடத்துல குர்ஆனை நீங்கள் 2 பக்கம் 3 பக்கம் ஓதிடலாம். ரெண்டுக்கும் கம்பேரிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா தொழுகையை விட குர்ஆன்ல தான் அதிக நன்மை இருக்கிறது. இதை மறுக்க முடியுமா? அல்ஹம்து என்று ஓதுகிறோம், அல்ஹம்து சூரா ஓதுகிறோம், அல்ஹம்து என்று துவங்குகிறோம். அல்ஹம்து அலிஃப் லாம் ஹா மீம் தால்,
மொத்தம் 5 எழுத்துக்கள். 5 எழுத்துக்களுக்கு 50 நன்மை கிடைக்கிறது ஒரு செகண்டுக்குள்ளாக. இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை கையில வைத்துக் கொண்டு நாம குர்ஆனை ஓதுவதில் அசட்டையோடு இருந்தோம் என்று சொன்னால் நம்மை போன்ற ஒரு ஏமாளிகள் உலகத்தில் எவனாவது இருப்பானா சொல்லுங்க? நான் படிச்சிருக்கேங்க, நான் ஒரு நல்ல படிச்சுட்டு வேலை வேணும்னு கடையா அலைகிறேன், அல்ல கம்பெனியா ஏறி இறங்குறேன். நான் போகாத நாடே கிடையாது. எல்லா இடத்துலையும் போய் படிச்சிருக்கேன் பாருங்க, சர்டிபிகேட்டை நீட்டுறோம். அதுல ஒரு கரெக்டான ஆளு நம்மளை செலக்ட் பண்ணிட்டாங்க. தம்பி உனக்கு இந்த வேலை கொடுத்தாச்சுப்பா, நீ காலைல 10 மணிக்கு இன்டர்வியூ வந்துடணும். அப்ப அவன் சொல்றான், யார் இந்த வேலை தேடி போன பையன் சொல்றான், 10 மணிக்கா வரணும், நான் எந்திரிக்கிற 12 மணி தான் எந்திரிப்பேன். இப்படி சொன்னா அவன் உருப்படுவானா? அப்ப உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகும் நாம இல்ல எனக்கு சிரமமாக இருக்கிறது, எனக்கு பழக்கம் இல்லை என்று நாம தவிர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த குர்ஆனை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நமக்கு கை நிறைய சம்பளம் கொடுக்கிற வேலையை எல்லாம் கொடுத்துட்டான், எடுத்து செய்யறதுக்கு சோம்பேறி. எந்த அளவுக்கு சொன்னா, சில நேரம் ஷைத்தான் நம்முடைய மனசுல பூந்து கெடுப்பான். இது தப்புங்க. அதாவது உங்களுக்கு குர்ஆனை ஓத தெரியாது, எதுக்கு நீ ஓதுற இந்த சிந்தனை வரும் பாத்தீங்களா? எடுத்து குர்ஆன் எடுத்து ஓதுவோங்க, ஓத எடுத்தோம்னா தப்பா ஓத ஆரம்பிச்சோம். ஒரு 10 வரி கடக்கிறதுக்குள்ள 1008 தவறுகளை நம்ம இழைத்து விடுவோம். இப்படி தவறு வரும் பொழுது இயல்பாக மனிதனுடைய மனது இது எதுக்கு நம்ம படிக்கணும், நமக்கு தான் வரமாட்டேத அப்படின்னு விடுவதுதான் மனிதனுடைய இயல்பு. உலகமும் அப்படிதான். ஒரு 40 பசங்க இருக்கிற அந்த ஸ்கூல்ல ஒரே ஒரு பையன் மட்டும் நல்லா படிக்கிறானா அவனுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. மீதி உள்ள ஒரு பையன் எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் குர்ஆனை எடுக்கிறான், அதாவது பாட புத்தகத்தை எடுக்கிறான், எடுத்தா தப்பா படிக்கிறான், சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப இந்த மாதிரி இருக்கிற ஒரு மாணவனை ஆசிரியர் ஒழுங்கா பார்த்துப்பாரா? பார்க்க மாட்டான். சொன்னால் பிரயோஜனம் கிடையாது, அவன் சொல்லி கொடுத்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா இஸ்லாம் என்ன செய்கிறது தெரியுமா? இப்படி படிக்காத மாணவர்களா யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்களையா தேர்வு செய்துதான் இஸ்லாமிய மார்க்கம் அவங்களுக்கு நன்மை கொடுக்குது. எப்படி தலைகீழா இருக்கு பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் குர்ஆனை சரளமாக ஓதுவீர்களே ஆனால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. சரி, யாராவது ஒருவன் குர்ஆனை தட்டு தடுமாறி ஓதுகிறான், ஓத தெரியல, ஜும்மாவுக்கு பிறகு குர்ஆனை நீங்க எடுத்து வைக்கிறீங்க, அல்லது கடையில் உட்கார்ந்து இருக்கீங்க, கஸ்டமர் வரல, குர்ஆனை திறக்கிறோம், நம்ம கையில வச்சு ஓதுறோம். இன்னைக்கு குர்ஆன் ஓதுறதுன்ற பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. எனக்கு குர்ஆனே ஓத தெரியாது, கிடைக்கவே இல்லை, நாங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறோம், வீட்டுக்கு ஒரு குர்ஆன் தான் இருக்கிறது என்று சொல்கிற அளவுல நம்ம இருக்கிறோம், அடுக்கி வைத்திருக்கிறோம் வரிசையாக. அது கூட இல்லாட்டாலும் கூட சாஃப்ட் காப்பியா இன்னைக்கு மொபைல் போன்கள்ல ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கண்ட கலிசரைகளை எல்லாம் நம்ம ஏற்றி வைத்திருக்கிறோம். அது என்னது சேட்டிங் சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது. இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவன் ஒரு பக்கம் வேற ஏதாவது பொழுதுபோக்குக்கு கண்ட கோமாளித்தனங்களை எல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனுடைய அந்த அப்ளிகேஷனை நம்ம ஏற்றி வச்சுட்டு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் வேண்டாங்க 2 பக்கம் போதும். ஒரு நாளைக்கு 2 பக்கம் போதும். ஒரு பேஜ் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக், 2 மட்டும் படிச்சாலே போதும். இதுல எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்னு யோசிச்சு படிக்கும் போது தான் மனுஷனுக்கு அமைதி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. குர்ஆன் ஓதுறதுல நமக்கு நன்மை மட்டும் கிடையாதுங்க, மண்டையில டென்ஷன் அதிகமா ஏறுது பாருங்களேன். அதையெல்லாம் எங்க போய் இறக்கி வைக்கிறது? சில ஆட்களுக்கு தொழில் டென்ஷன் இருக்கிறது, அல்லது கல்வியினுடைய அந்த ஒரு எரிச்சல் இருக்கிறது, இல்ல வேற ஏதோ குடும்பத்தில் உள்ள பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் எங்க போய் இறக்கி வைக்கிறது? என்ட்ரி இருந்தா எக்ஸிட் இருக்கணும் இல்லைங்க. அப்ப எக்ஸிட் சரியா இல்ல, குர்ஆனை ஓதுனா, அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டால், தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல அழுது சரணாகதி அடைந்தால் மனதுல உள்ள பாரம் எல்லாம் அப்படி இறங்குகிறது. இறக்குறதுக்கு இடம் தெரியாம அந்த டென்ஷனை கொண்டு போய் அடுத்த ஆட்கள் மேல காட்டுவான். பாக்குறீங்களா? இருக்கிற டென்ஷன் ஃபுல்லா வீட்டுல மனைவி மேல திட்டுவான், அப்படி பாரு இப்படி பாரு, பிள்ளைகளை போட்டு அடிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இவன் சரியா ரிலீஜியஸா இவன் கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். மார்க்க ரீதியா ஆன்மீக ரீதியா ஒருத்தன் சரியா இருந்தான்னு சொன்னா யார்கிட்டையும் டென்ஷன் ஆக மாட்டான், அவன் அமைதியா இருப்பான், அவன் உண்டா வேலை உண்டு இருப்பான். பார்ப்பதிலேயே அவனுடைய நடவடிக்கையிலே நம்ம பார்த்து விடலாம் இவன் நிம்மதியா இருக்கான். வாழ்க்கையில நிம்மதியா இல்லாத ஆட்களுடைய அந்த நடையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்படிம்பாங்க அப்படிம்பாங்க, ஒண்ணுமே நடக்காது. எந்நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு எரிச்சல்லே இருப்பாங்க. அப்ப அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவது எது? குர்ஆனுடைய வசனங்கள். எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒரு மனிதன் குர்ஆனை தட்டு தடுமாறி ஓதுகிறான் என்று சொன்னால், நீ போய் நல்லா படிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் குர்ஆன் ஓதிக்கலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லலைங்க.
ஒருவன் தவறா ஓதுறானா, ஓத பலகும் அஜ்ரான், அப்படி தப்பா ஓதுகிற மனிதனுக்கு 2 மடங்கு கூலி இருக்கிறது. நல்லா படிக்கிறவர்களுக்கு 2 மடங்கு மார்க் போட்டு அது எதார்த்தம். தப்பா படிக்கிறவனுக்கு எதுக்கு 2 மடங்கு கூலி? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வஹுவ ஷாக்குன் அலைஹி, அதுக்காக அந்த மனுஷன் சிரமப்பட்டிருக்கான் இல்லையா, அதுக்கு 1 மடங்கு கூலி. ஓதுறதுக்கு தனி கூலிங்க. ஓத வரும்போது எனக்கு வரல மூடி வச்சு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனால் அதை மீறி அவன் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இதுதான் அவனுக்கு இரட்டை கூலிக்கு சொந்தக்காரனாக அவனை மாற்றுகிறது என்பதை நம்ம பார்க்கணும். சஹாபாக்களை நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி குர்ஆனோடு அவர்கள் தொடர்புள்ள சமுதாயமாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பெண்மணி வீட்டில் அவ்வளவு வேலைகள் நமக்கு இருக்கிறது என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பெண்மணி ஒரு முறை ஒரு நபி தோழரிடம் வந்து முறையிடுகிறார். அந்த நபி தோழருடைய பேர் அப்துல்லா பின் மசூத். அவரிடத்துல சொல்றாங்க, அதாவது அப்துல்லா பின் மசூத் அவர்களே, நீங்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள், அந்த செய்தி குர்ஆனில் இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறீர்கள். அப்படி ஒரு செய்தி குர்ஆன்ல இருக்கிறதா நான் படிச்சது கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்துல்லா பின் மசூத் ஒரு தடவை பயான்ல பேசுறாங்க, யாரெல்லாம் மொட்டுமுடி வைக்கிறார்களோ, வைத்து விடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபித்திருக்கிறான், இது குர்ஆன்ல இருக்கிறது சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சிட்டாங்களா? இப்ப நம்ம வந்து பயான் பேசும்போது குர்ஆன்ல இருக்க ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிடுறோம். எத்தனை பேருக்கு சரியா தப்பான்னு தெரியும்? சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? சரி இருக்கும் போல, தப்பாவே சொல்ல போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். இது மனித இயல்பு. இந்த சஹாபிய பெண்மணி, இவங்களுடைய பேர் வந்து உம்மு யாக்கூப் என்பது இவர்களுடைய பெயர். இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அப்துல்லா பின் மசூத் இப்படி பேசின பிறகு நேர அப்துல்லா பின் மசூதிடம் வருகிறார். அதாவது நீங்க வந்து பயான்ல எப்படி சொல்லிருக்கீங்க, கரத்து மா பைன ஃபில் லவ்ஹை, நான் குர்ஆனுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை எல்லாத்தையும் படித்திருக்கிறேன். அல்ஹம்து சூரால இருந்து நாஸ் வரை நான் படிச்சிருக்கேன். ஒரு இடத்துல கூட ஒட்டுமுடி வச்சுக்கிறவங்களை அல்லாஹ் சபிச்சா என்ற குர்ஆன் வசனமே கிடையாது. அவங்க எவ்வளவு துல்லியமா பாக்குறாங்க பாருங்க. ஒட்டுமுடி வைத்து விடுவதும் வைப்பதும் தவறுதான், அதுல மாட்டுக்கிறது இல்லை. இந்த சர்ச்சை என்னவென்றால் அதுக்கு தண்டனை இருக்கா இல்லையா என்பதில் பிரச்சனை. அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று குர்ஆன்ல இருக்கிறதா? ஹதீஸ்ல இருக்கு, குர்ஆன்ல இருக்கு, நீங்க சொல்லிருக்கீங்களே, அப்படி கிடையாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஷார்ப்பா அவங்க குர்ஆன் வந்து படிச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப தொழுகையில இமாம் தொலை வைக்கிறாங்க, தொழுகையில தொலை வைக்கும் போது பின்னாடி நின்று இமாம் தவறு விட்டா நம்ம வந்து அதை கரெக்ட் பண்றோம், எடுத்து கொடுக்குறோம். அப்படி எடுத்து கொடுக்கறதுக்கு மனநமா தெரிஞ்சா மட்டும் பத்தாது, இவங்க விடுற தப்பையும் சேர்த்து நம்ம கரெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம கரெக்டா மனப்பாடம் பண்ணிடுறோம். வாத்தியார் என்ன செய்யறாங்கன்னா, சுன்னத்துல் ஜமாத் மசாலா பார்க்கறாங்க, பிள்ளைங்க ஓதுறாங்க, இவங்க கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எப்போ இவர் வந்து அவருக்கு திருத்தம் செய்து கொடுக்க முடியும்னு சொன்னா, அவனை விட இவன் நல்லா படிச்சிருந்தானே திருத்தம் செஞ்சு கொடுக்க முடியும். அப்ப தொழுகையில நம்ம நிற்கும் போது இமாம் தவறளித்தால் அவரை விட நான் நல்ல மனப்பாடம் பண்ணியிருந்தாதான் அவர் தப்புக்கு நான் வந்து எடுத்து கொடுக்க முடியும், கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். இது யதார்த்தம். இப்ப இந்த பெண்மணி உம்மு யாக்கூப் என்ன செய்கிறார்கள் என்றால், அப்துல்லா பின் மசூத் செய்த தவறை திருத்துகிறார்கள் என்றால், திருத்துகிற அளவுக்கு குர்ஆனை கவனமா படிச்சிருக்காங்க. பிறகு அப்துல்லா பின் மசூத் சொல்லுகிறார், நீங்க சொல்றது சரிதான், நான் சொல்ற மாதிரி குர்ஆன்ல கிடையாது, அல்லாஹ் குர்ஆன்ல வேற ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறான். அது என்ன தெரியுமா? வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுது, இந்த தூதர் கொடுத்ததை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன் ஃபன்தஹு, இந்த தூதர் தடுத்ததை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அப்ப பச்சை குத்தரை விட்டு தூதர் தடுத்தாங்க தானே, அதனாலதான் நான் சொன்னேன் அது தப்புன்னு சொன்னேன் என்று அவர் வேறு விதத்தில் விளக்கம் கொடுத்து விட்டார். இப்ப நமக்கான செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு பெண்மணி எனக்கு வீட்டில் அந்த வேலை இருக்கிறது இந்த வேலை இருக்கிறது என்று சொல்லி ஒதுக்கி இருக்கலாம், ஒதுக்கவில்லை. குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை படித்திருக்கிறார். ஏன்? குர்ஆனை படிக்க படிக்க எப்படி ஒரு வைரம் வந்து தீட்ட தீட்ட நல்ல மிளிர ஆரம்பிக்குமோ, ஒரு சந்தனம் அரைக்க அரைக்க எப்படி மனம் கமிழ ஆரம்பிக்குமோ, அது போலதான் ஒரு மனிதனிடத்துல நல்ல குணங்கள் எல்லாம் குர்ஆனை படிக்க படிக்க தானாக அப்படி அதிகரித்தார்கள். குர்ஆனை படிப்பது நன்மை மட்டுமல்ல, ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றுகிறது. குர்ஆனை படிப்பது மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை மட்டும் பெற்று தராது, ஒரு கெட்டவனை நல்லவனாக, ஒரு அயோக்கியனை யோக்கியனாக மாற்றுகிறது. பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி எல்லாம் மாற்றுகிறது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறா,
சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கிறார்கள், மா சலகக்கும் ஃபீ ஸகர், உங்களை இந்த நரகத்தில் தள்ளியது எது? ஏன் நரகத்தில் வந்து கிடக்க? உலகத்தில் வாழும் பொழுது நீ முஸ்லீமாக தான் இருந்தாய், நீ கொலை பண்ணல, கொள்ளையடிக்கல, அல்லது ஊர் சொத்தை அடிச்சு ஓமுலையில நீ போட்டுக்கல, கரெக்டா தான்ப்பா இருந்த, நல்ல மனுஷனா தான் இருந்த, எதற்காக இந்த நரகத்தில் வந்து கிடக்க கேட்பார். கேட்கும் போது அந்த நரகவாசிகள் சொல்வார்களா, காலு லம்னக்கும் மினல் முஸல்லீன், நான் உலகத்தில் வாழும் பொழுது 5 கால தொழுகையை சரியாக தொழவில்லை, வலம்னக்கும் நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு நான் தான தர்மமும் கொடுக்கவில்லை சொல்றான். தொழுகவும் இல்லை, தர்மமும் கொடுக்கல, வேற என்னதான் பண்ணிட்டு இருந்த நீ? ஒக்குன்னா நகூது மால் ஹாயிதை, வீணாக சுற்றுபவர்களுடன் சேர்ந்து நான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கேன். சுத்துறதுக்கு நேரம் இருந்துச்சு, தொழுகிறதுக்கு நேரம் இல்லை. சும்மா என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு டைம் இருந்தது. ஒரு வக்து தொழுகைக்கு வரணும்னா அவ்வளவு பாரமா இருந்துச்சு. தொழணுமா என்று ஏதோ ஒரு 100 கிலோ ஒரு பெரிய கல்லை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டிருப்பது போல எனக்கு பாரமாக இருந்தது. மனிதனுடைய எண்ண ஓட்டத்தை பாருங்க. தான தர்மம் கொடுக்கல, வேஸ்டா நான் செலவழிச்சேன். 1000 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கினா போதும், 1500 ரூபாய்க்கு பிராண்டட் ஷர்ட்டா நான் தேடி போய் வாங்கிட்டு வந்தேன். வாங்குற தப்பு கிடையாது. ஆனா என்னுடைய தேவைக்கு என்று 2 மடங்கு 1.5 மடங்கு கூடுதலா செலவழிச்சனா, ஒரு ஏழை பசியோடு இருக்கிறான அவனை நான் தேடி போய் கொடுக்கல. அதுக்கு என் மனசு கணக்கு போட்டு கொடுக்க கூடாது. 500 ரூபாய் கொடுத்தா நமக்கு என்ன ஆகுறது என்ற 1008 கணக்கீடுகளை என் மனம் செய்தது. இப்படி நான் தொழாமல் இருந்தேன், சரியான தான தர்மம் செய்யாமல் இருந்தேன். ஆகையினாலதான் இன்னைக்கு நான் அங்க வந்து கிடக்க என்று ஒரு மனிதன் சொல்வார். இது குர்ஆனுடைய வசனம். இந்த வசனத்தை படிக்கும் போது இப்ப நம்மை எடுத்துக்கொள்ளும், இங்க இருக்கிற 50-100 மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அனைத்து நபர்களுமே 5 வேளை தொழுகை சரியாக தொழக்கூடியவர்களாக இருப்போமா? ஜும்மாவிற்கு வந்து விட்டோம், நம்முடைய தொழிலை விட்டு விட்டு வியாபாரத்தை உதறிவிட்டு நம்ம வந்திருக்கிறோம். ஆனா 5 வேளை தொழுகை சரியா தொழுகிறோமா? கேள்விக்குறிதான். இப்படி தொழாமல் இருப்பது நமக்கு சுதந்திரம் என்று நினைக்கிறோம். நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் கட்டற்ற சுதந்திரம் வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்பொழுதே அவன் அடிமையாக மாறிவிடுகிறான். எப்பொழுது ஒரு மனிதன் கட்டுப்பாடு மிகுந்தவனாக இருக்கிறானோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் உண்மையான சுதந்திரம் உள்ளவனாக இருக்கிறான். மனிதனுக்கு தேவை சுதந்திரம் வேணும் தான், அது கட்டுப்பாடோடு கூடிய சுதந்திரம் தான் வேணும். கட்டுப்பாடுங்கிறது தான் தொழுகை, கட்டுப்பாடுங்கிறது தான் குர்ஆன் ஓதுதல். அப்போ நாம இதுல சரியாக கவனம் செலுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால், இந்த உலகம் இருக்கிற இழுப்புக்கெல்லாம் சென்று கொண்டிருந்தோம் என்றால், நாளை மறுமையில நம்முடைய நிலை என்ன தெரியுமா? 5 வேளை தொழுகை தொழாமல் நான் இருக்கிறேனா, யார்கிட்டையும் போய் நான் கேட்க வேணாம், எனக்கு நானே கேட்டுக்கொள்ளலாம். நாளை மறுமையில நான் நரகத்துல கடந்து இப்படி கதற போகிறேன். இன்னைக்கே அல்லாஹ் வந்து டெமோ காட்டினான். 5 வேளை தொழுகை நீ தொழாம இருக்கியா, உனக்கு இப்படித்தான்ப்பா பாத்துக்க. நீ சரியா தான தர்மம் செய்யாம இருக்கிறியா, உனக்கு இதே மாதிரி தான் நடக்கும். நம்மை நோக்கி தான் அல்லாஹ் சொல்றான், காபீர்களை நோக்கி அங்க சொல்றான். அவனுக்கு தொழுகைங்கிற கான்செப்டே கிடையாது, அவங்களுக்கு தர்மம்ங்கிற அந்த பிரச்சனையே இல்லைங்க, அவங்களுக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. நமக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், இந்த கடமை எல்லாம் கொடுத்துவிட்டு இந்த கடமையை நீ நிலைநாட்டுவது அடுத்தவனுடைய நன்மைக்காக அல்ல, உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான். மன அமில சாலிஹன், ஒரு மனிதன் அமல் செய்தால் பலி நஃப்ஸி, அது அவனுக்கானதுதான். ஒமன் அஸாஅ, ஒரு மனிதன் தீமை செய்தால் ஃபஅலைஹா, அது அவனுக்கு தான் எதிராக மாறுமே ஒழிய இவன் தப்பு செய்யறனால இன்னொருத்தர் நம்ம தண்டிக்க போறதும் இல்ல, இன்னொருத்தர் நன்மை செய்யறதுனால இவனுக்கு சொர்க்கம் கொடுக்க போறதும் இதான் மாறும். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எவ்வளவோ சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோம், அவர்களை நன்னறிப்படுத்துவதற்கு சரியான வேதம் கிடையாது, வழிகாட்டி கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்து சகோதரர்களை பார்க்கிறோமே, அவனுடைய வேதத்தை அவன் ஒரு தடவையாவது கண்ணில் பார்த்துருப்பானா சொல்லுங்க? அவன் வேதம் என்னன்னு முதல்ல தெரியுமா அவனுக்கு? பகவத்கீதைன்னு சொல்லுவான், எத்தனை தடவை, அது என்ன அட்டை என்ன கலர்ல இருக்குன்னு கேளுங்க. வாழ்க்கையில ஒரு தடவை கூட கண்ணுல கூட பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு நடுவுல அல்லாஹ் நமக்கு குர்ஆன வீடுதோறும் கொடுத்து வச்சிருக்கு. எல்லா வீட்லயும் குர்ஆன் இருக்குது. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அவன் பண்ற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு வந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறான், ஒரு பாண்டிங் கிடைத்திருக்கிறது. ஆக இவ்வளவு தூரம் ஒரு படித்த இளைஞனுக்கு வேலையை கை முன்னால் கொடுத்த பிறகு அவன் அதை உதறுகிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக இவன் முன்னேறுவது மிக மிக கடினம் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அது போலதான் இன்றைக்கு குர்ஆனை நம்முடைய கை முன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு நாளைக்கு என்னால 10 மணி நேரம் உட்கார்ந்து படிக்க முடியாதுங்க, அல்லது அரை மணி நேரம் உட்கார்ந்து படிக்க முடியாது, பிரச்சனை இல்லை, 10 நிமிடம் ஒதுக்கு. எவ்வளவோ வெற்றியான காரியங்களுக்கு, வீணான காரியங்களுக்கு மணிக்கணக்கில் ஒதுக்கி கொண்டிருக்கோம். பேஸ்புக் திறந்தோம்னா
அதுல தெரியாதனமா உங்க கை உள்ள போய் அடிச்சுன்னு வச்சுங்க, அதுல வெளியே வர்றதுக்கு 1008 சிக்கல்கள் இருக்கு. வெளியே வந்துருவோம், திருப்பி கொண்டு வந்து ஹோம் பேஜ்ல தான் இருப்பாங்க. ஹோம் பேஜ்ல மறுபடியும் ஒரு ரீல்ஸுக்குள்ள போவோம், அதுல இருந்து வெளியே வருவான் ஹோம்ல தான். அதாவது இந்த எலி இந்த எலி அட்டை வைப்பாங்க இல்லையா, அதுக்குள்ள கால் சிக்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், சுத்தி சுத்தி திருப்பி அதுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்மை இந்த கைபேசிக்குள்ளேயே சுத்த வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து மாறி நாம் குர்ஆனோடு தொடர்புள்ள சமுதாயமாக மாற வேண்டும். மாறுவது நாளை மறுமையில் மட்டும் நமக்கு நன்மை இல்லை, உலகத்திலும் நிம்மதியான ஒரு மூளையை அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. நம்முடைய தவறுகளை திருத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அல்லாஹோடு இணைந்து மன நிம்மதியான மனிதனாக வாழ்ந்து உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் குர்ஆனை நம்முடைய மார்க்கம் கொடுத்திருக்கிறது. எனவே தினசரி குறைந்தபட்சம் 2 பக்கங்களாவது ஒரு தாளாவது ஓதக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கொண்ட ஒரு சமுதாயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இங்கு மற்ற மாநிலங்களை விட அதிகமான சமுதாய ரீதியான நல்கருத்துக்கள், நல்ல நல்ல திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் மற்றொரு புறத்திலே பார்த்தீர்கள் என்றால் தீமைகள் என்று வந்துவிட்டால் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் சளைத்தது கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு தான் இங்கு தீமைகளினுடைய ஆதிக்கம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். கொலையாக இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், செயின் பறிப்பா இருக்கட்டும், பெண்கள் மீதான அபியூஸ்மெண்டா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இது அனைத்திற்குமே காரணம் ஒரே ஒரு புள்ளியிலிருந்து தான் துவங்குகிறது. அது என்ன புள்ளி என்று சொன்னால் போதை. இது ஒண்ணுதான். அதான் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு ஒருத்தனை போய் இன்னொருத்தன் கொல்ல போறான் அல்லது திருட போறான் இல்ல வேற ஏதாவது ஹராஸ்மெண்ட் பண்ண போறான்னு சொன்னா சுலபமா அவனுடைய மூளை அதுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னா இவன் முன்ன பின்ன ஒரு மனிதனை தாக்கி பழக்கப்பட்டவன் கிடையாது. கறிக்கடையில வேலை பார்க்குறவங்க கறி வெட்டுவாங்கல்ல, ஆரம்பத்தில் வெட்டும்போது கை நடந்து பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு உயிர் வெட்டுறோம், காய்கறியை வெட்டிடலாம், ஒரு கயிறை நமக்கு அப்படி கட் பண்ணி விட்டுறலாம். ஒரு இறைச்சியை வெட்டும் போது கண்டிப்பா அது மனிதனுடைய மனம் அது பிசிக்கலா அது ஒத்து வராது, மென்டலா உனக்கு அது ஏத்துக்காது. ஆனா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை பண்றான், கழுத்துல வெட்டுறான், காலில் வெட்டுறான், அவனை துரத்தி வெட்டுறான். இப்படி வெட்டுவதற்கு அவனுக்கு தேவை ஒரு அசாத்தியமான தைரியம். அந்த அன்கண்ட்ரோல்டான ஒரு தைரியம் வர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா அவன் போதைக்கு அடிக்டான மட்டும்தான் முடியும். இது உண்மைங்க. போதை இல்லாத ஒருத்தனால இப்படி பண்ண முடியாது. ஒரு கட்டத்துல இறக்கம் வந்துடும், அல்லது பயம் வந்துடும், இல்ல வேற ஏதாவது அவன் நிலை கொஞ்சம் அன்ஸ்டேபிளா போயிடும். அப்போ இந்த போதை எப்படி இன்னைக்கு மாறிடுச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு ஏதோ வேற உடல் வலி தெரியாம இருக்கணும்னு குடிச்சாங்க. இன்னைக்கு என்னன்னா தீமை செய்யறதுக்காகவே குடிக்கும். குடிச்சிட்டு தீமை செய்யறது வேற, தீமை செய்யறதுக்காகவே குடித்து கொண்டு போவதை நம்ம பார்க்கிறோம். செயின் ஸ்நாச்சிங் பண்றான், பண்ணும்போது குடிச்சிட்டு போய் தான் பண்றான். காவல்துறை அதிகாரிகள் அதான் சொல்றான், இன்னைக்கு குற்றங்கள் அதிகரிப்பதற்கு போதை தான் காரணம். அவன் போகும்போது எப்படி இருக்கான்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? ஒரு பஸ்ல ஏறும்போது 50 பேர் இருப்பாங்க, யார் அதுல பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க அப்படின்னு நீங்களே பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறான் தெரியுமா? யாரு அதிகமான போதையோடு ஏறி நிற்கிறானோ அவன் ஏதோ அஃபென்ஸ் பண்ண போறான்னு. இது காவல்துறை அதிகாரிகளுடைய ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். ஒரு 10 பேர் சேர்ந்து நிற்கிறாங்க, சேர்ந்து நிற்கும் போது ஒருத்தர் ஒரு மாதிரி குடிச்சிட்டு குருன்னு பாக்குறானா, இவன் ஏதோ சிக்கல் பிடிச்சவனா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த போதை என்பது குடித்து இவன் உடம்பை மட்டும் கெடுத்துக் கொள்ளவில்லை, இவனும் கெட்டு அடுத்தவனையும் சேர்த்து கெடுக்கிறான். அடுத்தவனுடைய உயிரோடு விளையாடுகிறான். அவனுடைய உயிரோடு விளையாடுவதன் மூலம் அவனுடைய குடும்பத்தின் நிம்மதியை குறைக்கிறான். அவன் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அரசாங்கம் மட்டும் போதாது. அவர்கள் இன்றைக்கு அதுல டோட்டல் ஃபெயிலியர். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா கவர்மெண்ட்டுமே, இஸ்லாமிய நாடுகளை தவிர்த்து மற்ற எல்லா கவர்மெண்ட்டுமே இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி நாங்கள் உருவாக்க போறோம்னு சொல்லுவது வெறுமனே ஒரு மித்தாக தான், ஒரு மாயையாக தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்களே ஒழிய யாரும் அதுல சக்சஸ் பண்ண மாதிரி 1% கூட கிடையாதுங்க. ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த இந்த வேதம் குர்ஆன், இதை கொண்டு போய் நம்ம மக்களுக்கு செலுத்தணும்.
அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம், மது, சூது, பலிபீடம், குறிப்பார்ப்பது, இது அனைத்துமே ரிஜ்சுன், அசிங்கம் தான். குடிக்கிறத வந்து பெருமை நினைச்சிட்டு இருக்கிறான். நீ குடிக்க மாட்டியா, இந்த காலத்துல எப்படி ஒரு பையனா அப்படின்னு கேட்கறான் பாத்தீங்களா? அப்ப குடிக்கிற வந்து பெருமையா நினைக்கிறான். குழந்தை பிறந்தாலும் குடிக்கிறான், இறந்தாலும் குடிக்கிறான், வேலை கிடைச்சாலும் குடிக்கிறான், வேலை போனாலும் குடிக்கிறான். இப்படி செய்யறத அவன் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது ரிஜ்சுன், இது அசிங்கம், நீ நினைக்கிற மாதிரி கௌரவம் கிடையாதுப்பா. மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அமலு, பஜ்தனிபு, நீ அதை விட்டு விலகிக்கொள் என்கிற வகையில குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை மையப்படுத்தி இந்த மாதம் முழுவதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக நம்முடைய தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே பல்வேறு விதமான பேரணிகளும் பல பிரச்சாரங்களும் செய்யப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்று மதியம் 3 மணி அளவிலே நம்முடைய